இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கம் விலை கடந்த ஜனவரி 29 அன்று ஒரு சவரன் 1,34,000 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை தொட்டது. ஆனால் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்து விலை 15% வரை சரிந்துள்ளது. ரஷ்யா மற்றும் அமெரிக்கா இடையே திரைமறைவில் நடப்பதாக கூறப்படும் பேச்சுவார்த்தை 2027ஆம் ஆண்டுக்குள் தங்கம் விலையை சவரனுக்கு மீண்டும் 80,000 ரூபாய்க்கு கீழ் கொண்டு செல்லக்கூடும் என்று கணிப்புகள் கூறுகின்றன. ப்ளூம்பர்க் வெளியிட்ட தகவலின்படி உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் நிலையில் அமெரிக்காவுடன் புதிய பொருளாதார உறவை ஏற்படுத்த ரஷ்யா 7 அம்சங்கள் கொண்ட ஒரு திட்டத்தை தயாரித்துள்ளதாகவும், பொருளாதார தடைகளால் டாலரை புறக்கணித்து வந்த ரஷ்யா மீண்டும் சர்வதேச எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்த முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2022இல் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளால் ரஷ்யா டாலரை புறக்கணித்து இந்தியா மற்றும் சீனாவோடு தனது சொந்த நாணயமான ரூபில் மற்றும் இதர உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்து வந்தது. இந்த சூழலில் தற்போது எரிசக்தி வர்த்தகத்தை மீண்டும் டாலர் மூலமே ரஷ்யா மேற்கொள்ளும் நிலையில் டாலரின் ஆதிக்கம் மீண்டும் வலுப்பெறும். டாலரின் மதிப்பு உயரும் போது அதற்கு மாற்றாக கருதப்படும் தங்கத்தின் மீதான முதலீடு குறையும். ரஷ்யா தனது வசமுள்ள பெரும் பகுதி தங்க இருப்பை விற்று அதை மீண்டும் டாலராக மாற்ற திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு மாற்றாக சேமித்து வைத்த தங்கத்தை விற்கத் தொடங்கினால் உலக சந்தையில் தங்கத்தின் வரத்து அதிகரித்து அதன் விலை சரசரவென குறைய வாய்ப்புள்ளது என்கின்றனர் பொருளாதார நிபுணர்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.